விஜய் வந்து நம்முடைய அரசியல் எதிரி யாருங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிட்டார். ஸோ அதனால தான் வந்து அவங்களுடைய ஐடி விங்கு ஸ்டாலினுக்கு எதிராக செயல்படுது, உதயநிதிக்கு எதிராக செயல்படுது. ஒரு பெரிய நடிகை வந்து பேசுனதெல்லாம் உண்மைதான். பட் என்னன்னா, ஆனால் அவர் வந்து இப்போ அமீர் பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக பேசுங்கன்னு கேட்டதெல்லாம் உண்மைதான். மரணத்துக்கு அவர் வரலை அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவர் வந்திருக்கணும், அது வேற. எஸ்பிபிங்கிறது அஜித்தை வளர்த்து விட்டவர். வலைப்பேச்சுலேருந்து எங்களுக்கு நிறைய நியூஸ் வரும், நாங்கள் நிறைய கேட்போம், நிறைய தெரிஞ்சுப்போம். இப்போ வலைப்பேச்சு பற்றி ஒரு நியூஸ் நாங்கள் எங்கள் சோர்ஸ்லேருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னா, தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவர் வந்து உங்களுக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரி என்னை பற்றி ஆதரவாக பேசுங்க, அது நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஆதரவாக பேசுங்க, நீங்கள் வந்து அதை மறுத்துட்டீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு நடிகரோ தயாரிப்பாளரோ பேசியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நடிகை யாராவது வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு ஆதரவாக பேசுங்கன்னு இப்போ உங்கள் சேனல்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அது நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. பட் ஒரு பெரிய நடிகை வந்து பேசுனதெல்லாம் உண்மைதான். பட் என்னென்னா, அது எல்லாமே இஷ்யூன்னு அடிப்படையில் தான். ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம ஆதரவுங்கிறதுனால கண்மூடித்தனமாக அவங்கள ஆதரிக்க போகிறதில்ல. இப்போ நல்லா பல பேர் வந்து நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா, விஜயை வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் ஆதரவாக சினிமாவில் பேசுனீங்க, அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது ஏன் நீங்கள் வந்து எதிர்ப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. சினிமாவில் நம்ம விஜயை ஆதரிக்கிறோம், அவ்வளோதான். சினிமாவில் ஆதரிக்கிறோங்கிறதுக்காக அவர் செய்கிற எல்லா செயலையுமே நம்ம ஆதரிக்க முடியாது. இப்போ அரசியலில் நமக்கு மாற்று கருத்து இருந்தால் நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அது மாதிரி தான் எல்லா விஷயங்களும். இப்போ ஞானவேல் ராஜாவுக்கும் நமக்கும் நேரடி சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது. படம் தொடர்பான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது அவர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஒரு சின்ன ஒரு வார்த்தை அது கொஞ்சம் அதிகப்படியாக போகுது. அதற்கப்புறம் வந்து நாம் அவர்கிட்டேருந்து ஒதுங்கிட்டோம். ஆனால் அவர் வந்து இப்போ அமீர் பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக பேசுங்கன்னு கேட்டதெல்லாம் உண்மைதான். பட் அதில் என்ன நியாயமோ அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒருவேளை ஞானவேல் ராஜா பக்கம் நியாயம் இருந்ததுன்னா நம்ம அவருக்காக பேச போகிறோம், அவ்வளோதான். இதில் வந்து நமக்கு எப்போவுமே இவர் நிரந்தர எதிரி, நிரந்தர நண்பன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இஷ்யூ பேஸ்டில் ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வருவோம். இப்போ பல பேர் வலைப்பேச்சு பார்க்குறவங்களுக்கே குழப்பமாக இருக்கும். என்னடா முந்தா நாள் பாராட்டி பேசுனானுங்க, இன்னைக்கு திட்டுறானுங்க, நாளைக்கு பாராட்டுறாங்க, இது ஒரு குழப்பமாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அன்னைக்கு என்ன செயலோ அதற்கான விமர்சனம் அது, இன்னைக்கு என்ன செயலோ இதற்கான விமர்சனம் இது. இது பர்மனெண்ட்டாக நம்மளை வந்து விலைக்கு வாங்கிட முடியும் அப்படின்னா கிடையாது. ஆனால் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், ஆமாம். இல்லை சார், நீங்கள் மந்த்லி நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டாக கொடுத்துட்றோம், நீங்கள் எப்போவுமே எங்களை பற்றி கான்ட்ரவர்சியாக பேசாதீங்க அப்படின்னு ஒரு பிரபலமான நடிகை பேசுனதெல்லாம் உண்டு. பட் நம்ம வந்து அப்படி கிடையாதுங்க. உங்களை பர்பஸாக பேசணுங்கிற அவசியமும் எங்களுக்கு இல்லை. இல்லாத ஒரு விஷயத்தை உங்களை கிரியேட் பண்ணி உயர்த்தி பேசணுங்கிற அவசியமும் எங்களுக்கு இல்லை. செய்தி சரியாக வரும்போது அதை நாங்கள் சொல்ல போகிறோம், தவறாக இருந்ததுன்னா சுட்டி காட்ட போகிறோம், அவ்வளோதான். அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லியிருக்கோம். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இது பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்னா, இது வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து ஏதோ ஒரு பேரம் பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ அதுக்கான தெளிவான விளக்கமாக தான் நான் வந்து காக்கா கதை கழுகு கதை இருக்குல்ல சார், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி போஸ்ட் எது போட்டாலும், மீம்ஸ் எது போட்டாலும் அது கீழே இருக்க கமெண்ட்ஸ் வந்து வன்மத்தை அப்படி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் அது உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு விஜயை பற்றி அந்த மாதிரி பேசலாம். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ரஜினி விலகிட்டாரு. அடுத்தது எப்படின்னா, இப்போ ஸ்டாலின் வந்து போஸ்ட் போட்டாலும் அதுக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் வன்மத்தை இப்போ கேட்குறாங்க விஜய் ரசிகர்கள். இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இருக்கும் போது நீங்கள் இல்லை, அதுதான் இப்போ நம்முடைய அரசியல் எதிரி யாருங்கிறது தெளிவாக அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. விஜய் வந்து நம்முடைய அரசியல் எதிரி யாருங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிட்டார். ஸோ அதனால தான் வந்து அவங்களுடைய ஐடி விங்கு ஸ்டாலினுக்கு எதிராக செயல்படுது, உதயநிதிக்கு எதிராக செயல்படுது. இது வந்து ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி தான். அரசியலில் சரியான ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ ரஜினி ரசிகர்களை வந்து ரஜினி ரசிகர்களோடு இவங்க மோதிக்கிட்டு இருந்ததெல்லாம் நிறுத்திட்டாங்க. ரஜினி ரசிகர்களே விஜய்க்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்க. இப்போ ரஜினி பேசினார்ல, காக்கா கழுகு கதையை வந்து நான் விஜயை குறித்து நான் சொல்லலைன்னு சொன்னார்ல, அங்கே சமாதானம் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும். அது வந்து ரஜினி பர்பஸாகவே சொன்னார், நம்ம படம் வருது, நம்ம பொண்ணு எடுத்த படம், இது ஓடாமல் போயிடக்கூடாது, அதுக்கு விஜய் ரசிகர்களுடைய
சப்போர்ட் நமக்கு தேவை. இவங்க ரொம்ப தரந்தாழ்ந்து நம்மளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட நம்ம சண்டை போட்டு நம்ம இமேஜை நமக்கு எடுத்துக்கூடாது, சமாதான கொடியை பறக்க விட்டுருவோன்ட்டு தான் ரஜினி ஒரு வேலையை செஞ்சார். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ சோசியல் மீடியாவில் இந்த ஒரு புழுத்து போன சண்டை ஒன்று இருந்தது இல்லை, அது வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ ரஜினி விஜய் சண்டை இருக்கு இல்லையா, அந்த ரசிகர்களுக்கான சண்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே பல்லு வளர்த்து வச்சுட்டு இருக்கானே, யாரையாவது கடிச்சே ஆகணுமே, யாரை கடிக்கிறதுங்கும் போது போ அந்த பக்கம்னு அனுப்பி விட்டாங்க. இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது நிச்சயமாக அரசியலுக்கு தேவைதான். ஏன்னா நீங்கள் ஒருத்தரை சண்டை போடாமல் ஒரு லாவணி அரசியல் பண்ணாமல் நீங்கள் வந்து இங்கே ஒரு இடத்துக்கு வரவே முடியாது. அதுதான் நம்ம காலகாலமாக பார்த்துட்டு இருக்கோம். எம்ஜிஆர் ரசிகர்களை கலைஞர் ரசிகர்கள் திட்டினது தொண்டர்கள்னு மாற்றிக்கணும். நம்ம சினிமாக்காரர்களை தான் நம்ம ரசிகர்கள்ங்கிறோம். எம்ஜிஆருடைய தொண்டர்களை எம்ஜிஆரை கலைஞருடைய தொண்டர்கள் திட்டினதும், கலைஞரை வந்து எம்ஜிஆருடைய தொண்டர்கள் திட்டினா அன்றைக்கி சோசியல் மீடியா கிடையாது, அதனால் அங்கங்கே மைக்கை போட்டு அசிங்கமாக திட்டுறது நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த அரசியல் தான் இன்றளவும் வந்து நிறுத்து போகாமல் நிற்கிது. நீங்கள் ஒரு முறை வந்து எம்ஜிஆர் வந்து பேச முடியாதப்போ, கடைசி காலத்தில் பேச முடியாமல் இருந்தார் இல்லையா, அப்போ வந்து ஒரு அறிக்கை ஒன்று எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் ஒரு வரியை நீக்கணுங்கிறது அவருடைய எண்ணம். அப்போ அந்த வரியை நீக்குங்கன்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது அவங்களுக்கு புரியல. இவரை எடுக்கணுமா, இந்த வரியை எடுக்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க வாய் தவறி கலைஞரை பற்றி இவர் ஏதோ கலைஞரை பற்றி சொன்னதாக அவங்க எழுதியிருக்காங்க. இதை எடுக்கணுமானோ அப்படின்னாரா. என்னன்னா கலைஞர் இல்லாமல் அரசியல் கிடையாது நம்ம அரசியல் அப்படின்னு ஒரு தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தார். நீங்கள் கலைஞரோடு மோதுனாதான் நம்ம நிற்க முடியுங்கிறது தான் அவருடைய ஸ்டாண்டர்ட். ஸோ அதனால தான் அது அவங்க இத்தனை ஹெல்த்தி கிடையாது, ஆனால் வந்து நின்னாகணும். அதுக்கான ஒரு அடிப்படை சூத்திரம் அது. ஸோ இதை வந்து காலகாலமாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் வந்து திமுகவை எதிர்த்து அதை பண்ணுறாரு. பட் அவங்களும் களத்தில் இறங்குவாங்கல்ல, அன்னைக்கு இது வந்து ஒரு அசிங்கமான அரசியலாக மாறும். ஏன்னா விஜய்ங்கிறவர் வந்து ஒரு சினிமாக்காரர், அவருக்கு பின்னால் 1000 கிசுகிசுக்கள் இருக்கு. இப்போ அதை இவங்க எடுத்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா விஜய் மீது இருக்கிற இமேஜ் வந்து தரைமட்டமாக மாறிடும். அப்போ இவங்க வந்து ஆரம்பத்திலேயே ஒரு நாகரிகமான வார்த்தைகளோடு ஒரு நாகரிகமான அரசியலோடு இறங்குனாங்கன்னு வைங்களேன், இங்கேருந்து ஒரு நாகரிகமான அரசியல் வந்துடும். எப்போவுமே அதுதான், நீங்கள் என்ன சொல்லி திட்டுறீங்களோ அதை தான் நான் திருப்பி சொல்லி திட்டுவேங்கிறது தான் எப்போவுமே நடக்கிற விஷயம். அப்போது இவங்க 2 பேருமே இந்த பக்கம் இப்போ உதயநிதி ரொம்ப சுத்தமானவரா, அவருக்கெல்லாம் கிசுகிசு கிடையாதுன்னா 1000 கிசுகிசு அவருக்கும் இருக்குது. இப்போ இவங்க வந்து அவரை பற்றி தவறாக சொல்லும்போது அவங்க உதயநிதி சம்மந்தப்பட்டதை எடுப்பாங்க. அப்போ டோட்டலாக என்ன ஆகும், சோசியல் மீடியா நாரி போகும். இதுதான் நடக்கும். அதனால் இப்போலேருந்தே நாம் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு நாகரிகமான அரசியலை, கருத்தியல் ரீதியான அரசியலை முன்னெடுத்துட்டு வாங்க, அதுதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவார். சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய இந்த ஜென்ரேஷன் நம்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொய் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் வந்து ஒரு மெக்கானிக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை மீம்ஸ்லையும் வந்து நிறையா வந்துட்டு இருக்கு. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லை, அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றியும் சொல்லுங்கள். அண்டு எஸ்பிபி சாரால் தான் வந்து அவர் வந்தார், அவர் காமிச்ச பாதையினால தான் அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்கான்ற மாதிரி அந்த ஒரு இதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கவே மாட்டேது. ஸோ இதை நீங்கள் கிளாரிட்டி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இல்லை, அஜித் வந்து மெக்கானிக் இல்லை தான். அவர் வந்து மெக்கானிக் வேலை செஞ்சுட்டு சினிமாவில் நடிக்க வரல. அவர் ஒரு நல்ல ஃபேமிலியில் இருந்தார், மெக்கானிக் கடையில் உட்காந்துருப்பார். அது தொடர்பான விஷயங்கள்ல அவருக்கு நிறைய ஆர்வம் உண்டு. அதனால் அந்த ஏரியாவோட அவங்களோட ட்ராவல் பண்ணது, அந்த பைக்குகள் எடுத்துகிட்டு அப்போவே சுற்ற ஆரம்பிச்சது அதுதான். அப்புறம் எஸ்பிபி விஷயத்தில் எஸ்பிபி இல்லைன்னா அஜித்தே இல்லைன்னு சொல்லுவதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எப்படியாவது சினிமா வந்து தனக்கு தேவையானவர்களை எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு எஸ்பிபி சொல்லலைன்னா வேறு யாராவது சொல்லியிருப்பாங்க. சினிமா வந்து எப்போவுமே அப்படி தான். அதனால் வந்து அவர் தான் சொன்னார், அவர் அங்கே போய் பாருங்கன்னு சொன்னாருங்கிறது ஒரு வழிகாட்டல் தான். அதுவே வந்து வாழ்க்கை கிடையாது. அப்போ அஜித் அதற்கப்புறம் தன்னுடைய திறமையால், தன்னுடைய முயற்சியால், தன்னுடைய போராட்டத்தால் வளர்ந்தவர் அவர். ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு தான் பார்க்கணும். எஸ்பிபி மரணத்துக்கு அவர் வரலை அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவர் வந்திருக்கணும், அது வேற. எஸ்பிபிங்கிறது அஜித்தை வளர்த்து விட்டவர், அவர் கையை காமிச்சாருங்கிறதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவுடைய ஒரு லெஜண்ட். நீங்கள் இந்த ஃபீல்டில் இருந்து அவர் பாடிய பல பாடல்கள் உங்கள் படத்தில் இருந்திருக்கும் போது அந்த ஒரு கர்ட்டசிக்கு நீங்கள் போயிருக்கணுங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கே தவிர, அவர் தான் உங்களை வந்து வளர்த்து விட்டு இங்கே கொண்டு வந்து வச்சாருங்கிறத நம்ம எந்த காலத்துலேயும் ஏற்றுக்கவே மாட்டோம். எப்போவுமே சினிமா வந்து அவரவர் திறமைக்கான இடத்த இங்கே கொடுக்கும். ஒரு சின்ன வழிகாட்டல் தான். இப்போ தபால்காரர் வந்து ஒரு இன்டர்வியூ லெட்டர் கொடுக்குறாருங்கிறதுக்காக நம்மளை வளர்த்து விட்ட ஒரு தபால்காரர்னு நம்ம சொல்லவே முடியாது.
கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ சட்டை மாறன் வந்து பார்த்திபனுக்கான அந்த ரிவல்ரி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இவர் ஒன்று சொல்ல, அவர் ஒன்று சொல்ல, இந்த இரவு நிழல் படத்தை வைப்போம். ஸோ இது எப்படி சார் வந்து இது வந்து எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலா? இவர் அவரை சொல்றதும் அவர் சொல்ல, ஏன்னா அவர் பெரிய ஒரு படைப்பாளி எல்லாருக்குமே தெரியும். சினிமாவை தாண்டி பர்சனல் அட்டாக்னு ஒன்று பண்றாரு, ட்வீட் மூலியமாக பண்றாரு. இது எப்படி சார் நீங்க பார்க்குறீங்க? இது நல்லா தான் இல்லை, அந்த பிரச்சனை வந்து நீண்ட காலத்துக்கு முன்னாடி வந்த பிரச்சனை. அது இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது அன்னைக்கே ஏதோ பேசி கீசி ஒரு வழியாக அது முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ப்ளூ சட்டை மாறனுக்குன்னு ஒரு பெரும் கூட்டம் இங்கே இருக்குது. இப்போ அவர் ஒரு ரிவ்யூ போட்டாருன்னா அது மில்லியன் கணக்கில் போகுது. அப்போ ஏதோ ஒரு விளைவை இந்த சினிமாவில் அவர் ஏற்படுத்துகிறார். ஒரேடியாக எல்லா படத்தையும் காலி பண்ணுறாருன்னா இல்லை, நல்ல படங்களே அவர் பாராட்டுறாரு. இப்போ நீங்கள் அதை கவனிக்கணும்ல. அப்போ நீங்கள் படம் எடுக்கும் பொழுது அதில் நீங்கள் 1000 பிரச்சனைகளையும் 1000 ஓட்டைகளையும் வச்சுருந்தா அவர் ஒரு விமர்சகராக சொல்கிறாரு இது தப்பு அப்படிங்கிறாரு. விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும். அது இல்லாதவர்கள் தான் ப்ளூ சட்டை மாறன சண்டை போடுறாங்க, கத்துறாங்க. இப்போ நேற்று ஒரு படத்தினுடைய ட்ரெய்லரை காமிச்சாங்க எனக்கு. அதில் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை மாறனுடைய போஸ்டர் ஒட்டியிருக்கு, கண்ணீர் அஞ்சலி. அதில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, போய் செந்துட்டியாடா, சேர்ந்தியாடா, ரொம்ப நல்லதுடா, சினிமா ரொம்ப நல்லா இருக்கும், நீ தாண்டா என் வாழ்க்கையை கெடுத்த, நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன், அந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லி ஓட விடாமல் பண்ணது நீ தாண்டான்னு ஒரு பெரியவர் இன்னும் அந்த படத்துக்கு முன்னாடி சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. இப்படி வந்து ஒரு ட்ரெய்லரை நான் பார்த்தேன். அதாவது ஒரு தனி மனிதன் ஒரு படத்தை ஓட விடாமல் பண்ண முடியுமான்னா நிச்சயமாக பண்ண முடியாது. அதனால வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, ப்ளூ சட்டை மாறன்னு சொல்லிட்டா அதுதான் வேதம் தீர்ப்புன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவரை வந்து ஒரு ஃபன்னாக பார்க்குறாங்க. இப்போ 10 பேர் ஒரு படத்தை 10 பேர் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா 10ஐயும் உட்காந்து பார்க்குறான். இவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான். ஒருத்தருக்கும் ஒரு பாணி இருக்குது. அந்த பாணியை ரசிப்பதற்கு தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு முடிவை எடுப்பதற்காக இல்லை. இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமான்னு அவன் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்து வச்சிருப்பான். அதை நீங்கள் மாற்ற முடியாது. ப்ளூ சட்டை மாறன் வந்து இந்த படம் நல்லா இல்லைன்னா அதுக்காக போகாமல் இருந்திருக்காங்களா? அவர் நல்லா இல்லைன்னு சொன்ன பல படங்கள் பெரிய ஹிட் ஆயிடுது. அப்போ எப்படி ஹிட் ஆகுது? அதனால ஒரு படத்தை அழிக்கிற சக்தி எல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அதை முதல்ல சினிமாக்காரர்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விமர்சனம் சொல்றாரு, அது ஆக்கப்பூர்வமாக இருந்தால் எடுத்துக்கங்க, ஆக்கப்பூர்வமாக இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து இங்கே சரியான வழியாக இருக்குமே தவிர அவரை வந்து திருப்பி திட்டுறது, அசிங்கமாக திட்டுறது, இது வந்து எந்த விதத்திலும் சாத்தியம் இல்லை. இந்த தனிப்பட்ட தாக்குதல் இருக்குல்ல, இப்போ பார்த்திபன் அவரை பற்றி ஒன்று போடுறது, உடனே பதிலுக்கு அவர் இன்னொன்று போடுறதுங்கிறது தான் அங்கே பிரச்சனை ஆகுது. இக்னோர் பண்ணிவிடுங்க. எவ்வளோ விமர்சனங்களை படிக்கிறீங்க, பார்த்துட்டு கடந்து தானே போகிறீங்க, அதுமாதிரி இதையும் பார்த்துட்டு கடந்து போயிருங்க, அவ்வளோதானே. விடாமுயற்சி படம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, அதை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் எங்களுக்கு சொன்னீங்கன்னா ஃபேன்ஸுக்கு அது ஒரு அப்டேட் ஆகும். இல்லை, விடாமுயற்சி ஒரு 50% முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கு மேலே வந்து அங்கே படப்பிடிப்பு தளத்தில் பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த பனிப்புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு அஜர்பைஜானில், கிளைமேட்டு சரியில்லை. ஸோ அதனால் அங்கே வந்து அவங்களால எடுக்க முடியல. இப்போ வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அது அங்கேயே ஏதோ பக்கத்தில் ஒரு சில நாடுகள் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இன்னும் முறையாக இவங்க போய் சேரலை. இப்போ ஆக்சுவலாக ஃபைனல் பண்ணி இங்கே தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்தால் தானே நீங்கள் அதை நோக்கி போக முடியும். தேடிட்டே இருக்காங்க. இன்னும் பர்டிகுலராக இந்த இடம் தான் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா ஜார்ஜியா நாட்டினுடைய தலைநகரத்தில் எடுக்கிற மாதிரி ஏதோ பிளான் பண்ணாங்க போல இருக்கு. இப்போ அங்கே அதே மாதிரி இன்னும் 2-3 இடங்களில் லொக்கேஷன் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இதில் எதை ஃபைனல் பண்ணி போக போகிறாங்கன்னு தெரியல. பட்டு அஜித்துக்கு வந்து மார்ச் மாதம் ஆதிக் ரவிச்சந்திரன் படத்துக்கு ஷூட்டிங் போகணும். அவர் வந்து இந்த படத்தை பிப்ரவரி எண்டுக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்ட்டாரு. இப்போ பிப்ரவரி எண்டே வரப்போகுது. பட் அஜித் சம்மந்தப்பட்ட காட்சிகள் நிறைய எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க. இன்னொரு 50% படம் எடுக்கணும். ஆனால் அஜித் சம்மந்தப்பட்ட காட்சிகள்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடையாது. இன்னொரு 15-20 நாளில் அவர் போர்ஷன் முடிஞ்சிடும். அவர் அனுப்பிச்சிட்டோம்னா மற்றதை நம்ம வச்சு எடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அஜித் நினைச்ச மாதிரி மார்ச் 2nd வீக்கில் கூட ஆதிக் ரவிச்சந்திரன் படத்துக்கு அவர் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. நன்றி சார். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து நிறைய அப்டேட் கொடுத்தீங்க, நிறைய எங்களுக்கு தெளிவும் கிடைச்சிச்சு. இதேமாரி உங்கள்கிட்ட அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம் சார். தேங்க்யூ. நன்றி. துபாய் தர்பாருக்கு வந்து நன்றி. துபாய் தர்பார் நேயர்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.